கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவம் நாடறிந்த ஒரு செய்தி தான். இது நம்ம பல நபர்கள் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நேற்றைய தினம் கோர்ட்ல இந்த சிபிஐ எல்லாம் வேணாம். தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல்லாம் இருக்கா இல்லையா? மக்கள் மீதெல்லாம் அக்கறை இருக்கா இல்லையான்ற போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் விஜய் நோக்கி வச்சிருந்தாங்க. கூடுதலா பார்த்தோம்னா புஷி ஆனந்தனுடைய முன்ஜாமீனை கூட ரத்து செய்திருந்தாங்க. அவர் புஷி ஆனந்த் இதுவரைக்கும் வெளியில தலை காட்டாமலே இருக்காங்க. 27ஆம் தேதி போனவரு தற்போது வரை அவரு எங்க இருக்காருன்னு கூட தெரியல. ஈரோட்ல இருப்பதாக கூட பல்வேறு கருத்துகள் வருகிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது நீதிமன்றம் மட்டும் கேட்கிற கேள்வி இல்ல. தமிழ்நாடு முழுக்க மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. நீங்க ஒரு குடும்பத்தோட போறீங்க. ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க விபத்து நடந்த உறவினரை மருத்துவமனையில் சேர்க்கிறத முதல் காரியமா பார்ப்பீங்களா? அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்கறத முதல் வேலையா செய்வீங்களா? அல்லது வண்டியை ஒளித்து வைப்பதை முதல் வேலையா பார்ப்பீங்களா? அல்லது யார் அந்த விபத்துக்கு காரணம்னு நீங்களா ஒருத்தரை நினைக்கிறீங்களோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியான மூட்ல அடிபட்டவரை போட்டுட்டு வேலை வைப்பீங்களா? இது முதல் கேள்வி. சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு இவர்கள் தவேகாக்காரர்கள் பதில் சொல்லவில்லை. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா எங்க இருக்காரு? டெல்லியில இருக்கிறார். டெல்லியில இருந்து உத்தரகாண்ட் போயிருக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், இந்த கொல்லப்பட்ட 41 பேருனுடைய வீடுகள் டெல்லியில இருக்கு அல்லது உத்தரகாண்ட்ல இருக்கா? நீங்க எதுக்கு இப்ப டெல்லியில அலைகிறீங்க? அதுக்கு விமானம் எப்படி போகுது? டெல்லி வரைக்கும் போய் உங்க பிரச்சனைய நீங்க தப்பிச்சுக்கணும், எப்படியாவது இந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்ற முயற்சிக்கு உங்க விமானம் டெல்லி போகுது, கரூருக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 நிர்வாகிகளை அல்லது ஒரு 10 வழக்கறிஞர்களை அல்லது தமிழ்நாட்டுல பெரிய மனுஷங்களுக்கு பஞ்சமா? ஒரு ஐயா நல்ல கண்ணு, ஒரு ஓய்வு பெற்ற பெரியவர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு 10 பேரை அழைச்ச ஐயா, நீங்களாவது எங்க சார்பா நீங்க எல்லாரையும் சந்திங்கன்னு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். எங்க கட்சி சார்பா இறந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்க அந்த கொடுக்குறோம்னு சொல்லி 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்கல்ல, அந்த பணத்தையாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கலாம்ல. என்னதான் செய்றீங்க நீங்க? அதாவதுங்க, இறப்புக்கு என்ன நியாயம் செய்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியினுடைய கேள்வி. நீங்கள் அந்த இறப்புக்கு என்ன நியாயம் செஞ்சீங்க? இன்னும் காயம்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் தம்பிமார்களுக்கும் நீங்க என்ன செய்றீங்க? ரைட்டா? இது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க இமயமலைக்கு போய் சட்டையை கிழிச்சுக்கிட்டாலும் சரியா, உங்களை எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கத்தான் போறாரு. உங்க பாவம் அழிய போறது இல்ல. சரியா? தமிழ்நாடு மக்கள் அதற்கு உரிய தண்டனையை கொடுக்கத்தான் செய்வாங்க. அதற்கு கேள்விகள் கேட்கத்தான் செய்வாங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் நீங்க அரசியல் பண்ண தகுதியற்றவர். ஏன்னா அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப இது கிரிமினல் தனம் பண்றதுக்கான களமா அரசியலை பாக்குறீங்களா? இல்ல மனசாட்சியோடு, மன ஒப்புதலோடு என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தீங்களா? இந்த மக்களுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும், இவர்களுக்கு கல்வி வேணும், மருத்துவம் வேணும், நல்ல இருப்பிடங்கள் வேணும், மற்ற சமூகங்கள் முன்னேறிய உலக நாடுகளைப் போல என் தேசம் முன்னேறணும். இப்படி நோக்கங்களோட வந்தவன் செய்யற வேலையே கிடையாது. வந்ததுல இருந்து செய்கிறது பூரா கிரிமினல் தனம், அப்பட்டமான கிரிமினல் தனம். அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா நல்லா குடியாரன் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு சவர்ல ஒரு குடியார போட்டுட்டு மூஞ்சி எல்லாம் மேக்கப் ரெடி பண்ணிட்டு நீட்டா ஒரு சட்டை போட்டு வந்துட்டு அப்புறம் சிஎம் சார், அதுவும் வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, சிஎம் சார் கை வைக்கணும்னு நினைச்சா என் மேல கை வைங்க. எங்க ஆட்கள் மேல கை வைக்காதீங்க. என்ன ரவுடித்தனம் பண்ண? நீ என்ன பெரிய இவனா?
என்ன பேச்சு இதுன்னு நான் கேட்கிறேன். உன்னைய தூக்க முடியாதா? உன்னைய இது பண்ண முடியாதா? நீ இப்படி 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 பேசிட்டு நீ தெருவுல வந்தா செருப்படி வாங்குவியா மாட்டியா? 40 பேர்ட்ட எழவு விடுறா. எழவு விடு. அதுக்கு என்னடா பேசுற நீ? என்ன பேசணும்? தெரியாதா உங்களுக்கு? 40 பேர் செத்தா எப்படிங்க நிம்மதியா ஒருத்தன் தூங்க முடியும்? நம்ம ஏதோ ஒரு வகையில காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆ? நம்ம கூட்டத்துக்கு வந்த நான் நடத்தின கூட்டத்துக்கு வந்த மக்கள் இப்படி இறந்திருக்காங்கன்னு சொன்னா, எப்படிங்க தூக்கம் வரும் உங்களுக்கு? எதுவுமே செய்யாம, அந்த மக்கள போய் பார்க்காம, அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்காம, உதவிகள செய்யாம, கணவன் இழந்துட்டாங்க, பிள்ளைகள் இழந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு கல்வி இருக்கா? படிப்பு இருக்கா? அந்த குடும்ப தலைவன இழந்திருக்குமே! அந்த குடும்பம் சாப்பிட்டுச்சா? சாப்பிடலையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு? இதை எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு கும்பல், இன்னைக்கு அவன் டெல்லி போயிருக்கிறாங்க. ஃப்ளைட் ஏறி டெல்லி போயிருக்கான். அங்க உனக்கு என்னடா வேல? அங்க உனக்கு என்ன வேல? அத முடிச்சுட்டு உத்தரகாண்ட் போயிருக்க. நீ இப்ப என்ன லாட்டரி சீட்டு விக்கிற வேல பார்க்கிறியா? கருப்பு லாட்டரி சீட்டு விக்கிற வேல தான் இப்ப உனக்கா? டெல்லி யாரு? யாரு ஆள்றா? பாஜக ஆளுது. உத்தரகாண்ட் யாரு ஆள்றா? பாஜக ஆளுது. அங்கெல்லாம் உனக்கு என்ன வேல? நீ போன ஆள் பூரா பாஜக காரங்கன்றாங்க. இல்லையா? உனக்கு ஸ்பெஷல் அது என்ன ஒன்றிய பாதுகாப்புல ஏதாவது பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய 2 காவலர்கள். எலைட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலே உயர்மட்ட கருப்பு படை. அது வந்துட்டு நேஷனல் சேவிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு காவல் படை. அதுல இருந்து 2 பேரு இவருக்கு பாதுகாவல். என்ன நீ கிழிச்சுட்ட? திருட்டுறா லாட்டரி சீட்டு அதாவது லாட்டரி சீட்டு வைக்கிறதே திருட்டுத்தனம். மக்களை கொள்ளையடிக்கிறதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. இல்லையா? நீ தமிழ்நாட்ட விட்டுட்டு உன் மாமனாரு வேற ஊரு பூரா வியாபாரம் பண்றான். அந்த பணத்துல வந்துட்டு நீ அரசியலுக்கு குறுக்கு வழியில வரேன்னு வந்த. நீ இப்ப இந்த மாநிலங்களுக்கு எதுக்கு போற டெல்லியில ஏறி? எதுக்கு இந்த மாரி தாவேக்காக்குள்ள வந்த? இல்ல. இந்த மாரியான கருத்து சொன்னா, அந்த புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவு அப்படின்றது வந்து 1 வாரமாக நீடித்திருக்கிறது. 1 வாரம் வந்து காவல்துறையால் நெருங்க முடியவில்லையா? அல்லது புஷி ஆனந்த் வேற எதுவும் மாநிலங்களுக்கு போயிட்டாரா? இல்ல உயிரோட இருக்காரான்ற மாரி சில கேள்விகள் எழுப்புதுல்ல. உயிரோட இருக்காராவா? ஏங்க இது மாரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. ஏன் அவர் உயிருக்கு என்ன பிரச்சனை? இந்த சோறு இல்லாம செத்துருப்பாரா? இல்ல சாக்கடையில போட்டு மிதிச்சுட்டாங்களா அன்னைக்கு? சாக்கடையில போட்டு மிதிச்சாங்களா புஷி ஆனந்த? எனக்கு இல்ல. என்னமோ எனக்கு என்னமோ தோணுதுன்னா, இந்த நம்ம மனுநீதி சோழன் மாதிரி இவைங்கள பூரா கூட்டு வந்து, அதே சாக்கடைக்குள்ள போட்டு, மக்கள் பூரா ஏறி மிதிச்சாதான், இவைங்க செய்யக்கூடிய இந்த அட்டகாசத்துக்கெல்லாம் ஒருவேளை நீதி கிடைக்குமோ இல்லையோன்னு தோணுது. என்ன கேட்கிறேன், புஷி ஆனந்து பொதுச் செயலாளர். இல்லையா? உன்னுடைய வேலை என்ன? போலீஸ்க்கு ஓடி அஞ்சுறதா? நீ சரண்டர் ஆகு, ஜாமீன் கேளு. இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம். இதற்கு நாங்க என்ன செய்யணும்? நீதிபதிட்ட பேசு. வக்கீல் மூலமா. ஐயா, நாங்கள் இதற்கு உடனடியாக நிவாரணம் வழங்குறதா இருக்கோம். இந்த வழக்கில் இந்த மாதிரியான நடத்தைகள்ல எங்க சம்பந்தமான குறைபாடுகளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். இப்படி பேசினா தானே அந்த கட்சிக்காரன் பொறுப்புள்ளவன். உன்னை என்னடா செய்ய போறாங்க? யானைய விட்டு தலையை சிதைக்க போறாங்களா? பள்ளத்துல குழி தோண்டி புதைச்சு, தலைய மட்டும் மேல வச்சு, யானையை வைத்து இவன் தலையை இடறுங்கள் யார் இம்சை அரசன் உத்தரவு போட போறாங்களா? நீ அதிகபட்சம் என்ன பண்ண போற? ஒரு ரிமாண்ட் போக ஜாமீன் வாங்கிட்டு வரப்போற. இல்லையா? அப்ப புஷி ஆனந்து இப்படி ஓடி ஒளியிறது எல்லாம் திருட்டுத்தனம். இவங்கெல்லாம் கடஞ்செடுத்த கிரிமினல்கள்னு அர்த்தம். சரியா? இவர்கள்லாம் சூழ்ந்து ஒரு கட்சிய உருவாக்குறான்னா, தமிழக இளைஞர்கள் அதில் சேர்றது மாபெரும் தவறு. அந்த பக்கமே போகக்கூடாது. தல வச்சு படுக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம செத்த பிணத்த ஒருத்தன் வேடிக்கை பார்த்தானோ, அவன நீ பழி வாங்கணும். இல்ல அவன் அதற்கு தான் நம்ம அரசியலா உன்ன தமிழ்நாடு பழி வாங்கி இருக்கிறான். அவன இப்ப அரசியலா நம்ம பழி வாங்கணும். ஐஜி அஷ்ராக் கார்க் அவங்களுடைய தலைமையில கூட ஒரு சிறப்பு குழு கூட அமைச்சிருக்காங்களே. இனிமே வரும்னா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்பாக நம்ம பழி வாங்கணும், விஜய கைது பண்ணணும், அவர குண்டாஸ்ல அடைக்கணும்னு சில கருத்துக்கள் சொல்றதும் தவறு தானே. விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்கு. நான் நான் என்ன கேட்கிறேன்,
இப்ப விஜயும், இந்த ஆதவ அர்ஜுனாவும், இந்த புஷி ஆனந்தும் சரியா? இவனுங்க ஃபுல்லா ஒழுங்கா சட்டத்தை எதிர்கொண்டு, மக்களை எதிர்கொண்டு, பாதிக்கப்பட்ட மக்களை எதிர்கொண்டு நடந்தா, சரிங்களா? அசராகாருக்கு அவருடைய வேலைய பார்ப்பாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவருடைய வேலைய பார்ப்பாரு. தமிழக முதல்வர் அவருடைய வேலைய பார்ப்பாரு. இல்லையா? இவனுங்க ஓகே இப்ப சார். ஓடி ஒளியிறதும், இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நீதிமன்றத்த வளைக்க பார்க்கிறது. நீதிமன்றத்துல போய் சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு வழக்கு போடுறது. இப்ப அந்த சிபிஐ விசாரிக்க தேவையில்லைன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்ப எத்தன பேர நீ வேலை வாங்குற? அவங்க இப்ப எந்த வேலை நடக்கல? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்கிற ஒரு வேலை மட்டும் நடக்கல. அவனுக்கு நீதி கிடைக்கல. நீதிமன்றம் பேசுற இவனை பத்தி பேச வேண்டியிருக்கு. அந்த 41 குடும்பம் என்ன ஆச்சுன்னு முதல்ல போய் பாருங்கன்றதுக்கு நீதி கிடைக்கல. தமிழக அரசு அறிவிச்ச 10 லட்சம் ரூபாயோட அது நிக்குது. தமிழக அரசு 10 லட்சம் அறிவிச்சனாலதான் இவன் 20 லட்சம் அழிச்சான் அந்த குடிகாரன் பொம்பளை பொறுக்கி. இல்லைன்னா அந்த 20 லட்சம் கூட அறிவிச்சிருக்க மாட்டான். தமிழக அரசு 2 லட்சம் அறிவிச்சிருந்தா இவன் 3 லட்சம் அறிவிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நானு. அப்ப இவங்க நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணாக்கி, காவல்துறை அதிகாரியுடைய நேரத்தை வீணாக்கி, 2 வகையான விசாரணை குழுக்கள் போட்டு எதுக்குங்க? வெட்டி பயலுகள இருக்கிற இந்த நாட்டுல இருக்கிற மக்கள்லாம் வெட்டி பசங்களா? அவங்கள மக்களுக்கான பணிய அவங்க பார்க்க வேணாமா? என்ன வேலை நடக்குது இப்ப நீதிமன்றத்துல? செய்தி ஊடகங்களுக்கு வேற வேலையை பார்க்கலாம்ல? செய்தி ஊடகங்கள் இன்னைக்கு இருந்தா தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல மழை பெய்யுது. வெள்ளச்சேதம் ஏற்பட்டுச்சா ஏற்படலையா எதுவுமே தெரியாது. எல்லா செய்தி இந்த செய்தி தான் மறைச்சு கிடக்கு. உலகத்துல காசா பாலஸ்தீன போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அமெரிக்க அதிபர் வந்துட்டு இது என்னென்னமோ அச்சுறுத்தலை விடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 1000 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே இன்னைக்கு ஊடகத்துல இல்ல. ஊடகத்தை பூரா வெட்டித்தனமா கால விரயமாகுது. இது எல்லாம் இந்த ஒரு கும்பல்னால. நீங்க இந்த தேசத்துக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எதுக்குடா பயன்பட போறீங்க? இப்படி இருந்த இவ்வளவு கல்புரிட்டா இருந்தா, திட்டுப்பயல்களா இருந்தா, ஏமாத்துக்காரங்களா இருந்தா, பயந்தோழி பயல்களா இருந்தா, எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்ற? இதுக்கு பேரு பொது வாழ்க்கை இல்லடா. எவன்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியெல்லாம்? அப்ப இப்படிப்பட்ட கயமைத்தனத்தோடு நேரா போய் இன்னைக்கு சிஎம் போஸ்டிங்ல உட்காரணுன்ற ஒரு குறுக்கு வழி அதிகார போதை பிடிச்ச ஒரு கும்பலா அவங்க இருக்கிறாங்க. அப்ப அது யார்கிட்ட லாபி பண்ணி நீ போய் அந்த நாற்காலியில உட்காரணுன்ற முயற்சி தான் இப்ப எல்லாம் நடக்குது. இவர்களுக்கு துளியும் மனசாட்சி இல்ல. இவனை என்ன செய்ய போறோம்? பிள்ளைங்க 9 பிள்ளைங்க, குழந்தைகள். எப்படிடா உன் வீட்டுல பிள்ளை இருக்குல்லடா, செத்து போயிருந்தா என்னடா பண்ணுவ? எங்களுக்கெல்லாம் இறை நம்பிக்கை கிடையாது. ஆனா உனக்கு இறை நம்பிக்கை இருக்குல்ல? 9 புள்ள செத்து கிடைக்க உன் வீட்டுல நாளைக்கு இலவு வராதா? 10 பெண்கள் செத்துருக்காங்களே, உன் வீட்டுல நாளைக்கு பொம்பளைங்க இலவு விழுகாதா? செத்தவங்க பூரா அடித்தட்டு மக்கள். சரியா? உன் வீட்டுல இலவு விழுகாதா? நாளைக்கு நீ கஞ்சிக்கு இல்லாம ரோட்ல சாக மாட்டியா? இல்ல நிரந்தரமா 10,000 வருஷம் இந்த பூமியில் நீ வாழ போறியா? அப்ப என்ன அயோக்கியத்தனம் பாருங்க. முழுக்க இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொன்னாலும் இன்றைய தினம் யூடியூபர் வந்து மாரிதாஸ் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதனுடைய பின்னணியை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது அவன் ஒருத்தன், அவன் என்ன நடந்தாலும் அரசியல் பண்ணக்கூடிய ஆளு. சரியா? அவன் தேவையில்லாம நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரு பல கமெண்ட்டுகளை அவரு விசாரணையின் போக்குல பல விஷயங்களை பேசுவாரு, கேட்பாரு, கேள்வி எழுப்புவாரு. அது அவருக்குள்ள சுதந்திரம். ரைட்டா? அவருடைய கமெண்ட்ஸ பூரா எடுத்துக்கிட்டு இவன் வந்துட்டு பேசுறதும், நாளைக்கு இதை பத்தி நான்
இந்த நீதிமன்ற விசாரணையே வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு வழக்குல விசாரணை நடக்கும்போது அதனுடைய முடிவுகள் வர்றதுக்கு முன்னாலேயே விஜய் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னா, அப்போ உயர் நீதிமன்றம் உனக்கு இழுக்கா? அது உயர் நீதிமன்றத்தையே அவமதிக்கிறது தானே. அந்த நீதிபதியை மட்டும் அவமதிக்கல. நீ தமிழ்நாட்டினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய மாண்பையை இழிவுபடுத்துற. தமிழ்நாட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாலே எடுத்துட்டு உச்ச நீதிமன்றம் போகணும்னா, அங்க என்ன உன் மாமன் மச்சனா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றான்? இல்லையா? எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தீர்ப்பு தானே. அப்ப இங்க அது ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்குள்ள நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போ, இந்த தீர்ப்புகளை நம்பாதன்னு சொன்னா, அப்போ ஒரு நீதிமன்ற விசாரணையுடைய நம்பகத்தை கேலிக்குள்ளாக்குவது. அதனால வாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்க, கைதாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நான் பொது வெளியில கருத்து சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கு, மனசாட்சி இருக்கு, இந்த நாட்டை நடத்துறதுக்கு சட்டம் இருக்கு. சரியா? சட்டத்தை மீறி பேசலாம், தேவை இருக்கணும். சட்டத்தை மீறி நீ பேசுறீன்னா அப்படி ஒரு தேவை கொந்தளிப்பு இருக்கா? இன்னைக்கு நான் விஜய் ஏன் போடா வாடான்னு பேசுறேன், எனக்கு கோபம் தாங்க முடியல. ரைட்டா? மற்ற நேரங்கள்ல எப்ப பார்த்தாலும் இதே வேலையா செய்ய முடியுமா? அப்ப ஏதாவது ஒரு தேவை இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும் ஒன்னு பேசுறதுக்கு. எதுவுமே இல்லையே. நீ உயர் நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் போகணும்னு சொன்னா, அப்ப நீ இந்த நீதிமன்றத்தை என்ன சொல்ற? நீ இந்த நீதிமன்ற விசாரணையை நீ என்ன சொல்ற? இல்லையா? யாரா இருந்தாலும் என்ன பொறுப்பு? நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ தீர்ப்பை விமர்சிக்க கூட உரிமை இருக்கு. எல்லா நீதிமன்றங்களின் தீர்ப்புகளும் மக்கள் மன்றத்தில் விசாரிக்கலாம். ஆனா முடிவு வர்றதுக்குள்ளே நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொன்னேன்னா நீ யாரு? அப்ப என்ன எல்லாரும் டெல்லிக்கு கை காட்டுறவன் பூரா ஒரு குரூப், இவனுக்கு பூரா அரசியல் அஜெண்டா இருக்கு. ஏன்னா டெல்லியிலேயாடா 41 பேருடைய வீடு இருக்கு. என்னடா இப்ப வரவும் போறவன் பூரா டெல்லியை கை காட்டுறீங்க? அங்க என்ன உங்களுக்கு வேற என்னமோ இருக்காடா? நல்லா கேட்கணும் போல இருக்கு. எல்லாம் வடக்க போனா நல்லாட்சி நடக்கும்னா, வடக்க ஒண்ணுக்கும் உருப்படாதவங்களா இருக்காங்களே. அங்க தமிழ்நாட்டுல நீங்க ஊழல்னு குற்றச்சாட்டு வைக்கலாம். குஜராத்ல போலி நீதிமன்றமே நடத்தலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே நடத்தலாம். இவ்வளவு கேவலமா ஒரு ஊழல் இங்க நடக்க முடியுமா? அவ்வளவு லட்சணத்துல வடக்க இருக்கு. மோடியினுடைய மாநிலமே இருக்கு. அந்த அங்க கை காட்டுறான் அவன். அந்த பக்கமே கை காட்டுறான். அந்த பக்கம் போயிட்டு தாவைக்கா நிர்வாகி, மாநில நிர்வாகி டெல்லியிலயும் உத்தரகாண்ட்லயும் தெரிகிறான். என்ன வேலை பார்க்கலாம்? இப்ப புஷி ஆனந்தா கேட்டீங்க. புஷி ஆனந்தம் இந்த பாஜக காரருடைய நெட்வொர்க்ல தான் அலைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர்கள் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு 10 பேர் இந்த பாஜக உண்மையரின் குழுன்னு ஒண்ணு வந்துச்சு. அவனுடைய அறிக்கை பூரா நீங்க பார்க்கணுமே. அவனுடைய கேள்விகளை பூரா நீங்க பார்க்கணுமே. அத பார்த்தீங்கன்னா இருக்கணும் பூரா நெஞ்சு வெடிச்சிடும். இவங்க எதுக்குடா வந்தாங்க அப்படின்னு. அப்ப முழுக்க இப்படி ஒரு அரசியல் சதியை ஒன்றிய பாஜக தமிழர்களை கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழருடைய மொழியை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய கல்வியை, அவருடைய மருத்துவ வளர்ச்சியை எல்லாத்தையும் சிதைக்கணும், கருவறுக்கணும்னு இருக்கக்கூடிய பாஜக கிட்ட இவங்க இப்ப போய் அடைக்கலம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அடைக்கலத்தின் மூலமாக இவர்கள் எதிரியின் பக்கம் தங்களுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே காட்டி கொடுத்துட்டு எதிரியின் பக்கம் போய் சரணடையக்கூடிய பிழைப்புவாதிகள் என்பதை தெளிவுபடுத்திருக்காங்க. இவர்களை உண்மையிலேயே நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர் கூட்டம் ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு போடக்கூடாது எலெக்ஷன்ல. மொத்தமாக அரசியலாக இவர்களை நீங்கள் பழிவாங்கிதான் ஆகணும். இந்த 41 இளவுக்கும் பழி வாங்கிதான் ஆகணும். ஏன்னா இவங்க திருந்த போற மாதிரியும் தெரியல, திருந்துறதாவும் இல்ல. திருந்துறதுக்கான குணமே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
இவர்களுடைய குண இயல்பே அவ்வளவுதான். கிரிமினல் தனம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அரசியல் போராட்டம், தமிழ்நாட்டினுடைய வரலாறு, சமூக நீதினா என்ன, சுயமரியாதைனா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, சீர்திருத்தம்னா என்ன, தன்னாட்சினா என்ன, தேசிய சுயநிர்ணய உரிமைனா என்ன, இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம்னா என்ன, யாராரு போறான்னா, எதுக்காக போறான்னா, ஜெயிலுனா என்ன கிலோ, ஜெயில பார்த்திருப்பாங்களா, ஒரு எஃப்ஐஆராவது வாங்கியிருக்காங்களா, ஒரு அடிக்கு போயிருக்காங்களா, ஒரு போலீஸ் அடி வாங்கியிருக்காங்களா, எதுவும் கிடையாது. நேரா முதல்வர் பதவியில உட்காரணும்னா அதுக்கு கிரிமினல் தடம் தான் வழின்னு சொன்னா, இதை விட கொடூரமான மனிதகுல விரோதிகள், பாசிஸ்டுகள் வேற யாரும் இல்ல. இவங்களை நீங்க எந்த விதத்துல ஏத்துக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேர் மேடையில அதாவது மேடையில கீதைய இவங்க என்னைக்கு காமிச்சாங்களோ, அன்னைக்கே இவங்க சித்தாந்த ரீதியா யாருன்னு காமிச்சிட்டாங்க. கீதையில என்ன போட்டிருக்கு? 4 வர்ணத்தை நான் தான் படைச்சேன். அதை யாரும் மாத்தக்கூடாதுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல. லட்சியங்களை அடைவதற்கு வழிமுறை தப்பில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் கீதை. ரைட்டா? லட்சியங்களை அடைவதற்கு வழிமுறை எப்படி வேணா இருக்கலாம்னு. இத ஜெர்மன் யூத படுகொலைக்கு விசாரணையில் ஆஜரான ஹிட்லருடைய அமைச்சர், ஏன்டா இவ்வளவு எப்படிடா நீ இதை செஞ்ச, ஏன்டா இவ்வளவு கேவலமா போன அப்படின்னு சொன்னா, உலகில முக்கியமான புனித நூல்ல ஒண்ணான கீதையில அப்படித்தான் போட்டிருக்கு. ஜெயிக்கணும்னா வழிமுறையை பத்தி கவலைப்படாதுன்னு போட்டிருந்துச்சு. இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவன் ஜெர்மன் நீதிமன்றத்துல எடுத்து காமிச்சிருக்கான் அந்த கீதைய. அதுக்கடுத்து இவங்க மேடையில எடுத்து காமிச்சிருக்காங்க. நம்ம பார்க்க பல மேடைகள்ல எடுத்தாலும் பொழுது பாசிச மேடைகள்ல இதைத்தான் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுக்குள்ள விடாதீங்க. புராணங்கள், இதிகாசங்கள் என்ன சொல்லுதுன்ற தெளிவு நமக்கு வேணும். அதுக்கு தான் பெரியார்ன்னு சொல்றோம், பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். இதை அந்த புராணங்களை பூரா தோலுரிச்ச மண்ணு தமிழ்நாடு. ரைட்டா? அப்ப சித்தாந்த தெளிவு வேணும், அரசியல் தெளிவு வேணும். இந்த தெளிவு இல்லாத ஒரு இளைஞர் கூட்டத்தை வைத்து கொண்டு எப்படியாவது குறுக்கோழியில முதல்வர் ஆகலாம்ன்றதுக்காக என்ன வேணா செய்யணும்ன்ற ஒரு கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இதைத்தான் அடையாளம் காண வேண்டியது. நம்ம திரும்ப திரும்ப அலைக்கழிக்கப்படுறோம், அங்கலாக்கப்படுறோம், அலைக்கழிக்கப்படுறோம். எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு ஒரு வாரம், அருணா ஜெகதீசன் விசாரணை குழு என்ன சொல்லுதுன்னு அதற்கு பின்னால ஒரு வாரம், ரைட்டா? அஸ்ரா கார்கனுடைய விசாரணை குழு அது என்ன செய்ய போகுது அப்படின்னா அதுல ஒரு வாரம் அதுக்கு பின்னால, ரைட்டா? டெல்லிக்கு போனவன் என்ன செய்யறான் அப்படின்னா அதுக்கு பின்னால ஒண்ணான இந்த 41 குடும்பம் அதை பத்தி எவன் நினைக்கிறது? அது நாம் நினைவில் இருந்தே அகன்றது. இதுதான் அவங்க நோக்கம். இதுதான் இந்த தாவேக்காவுல விஜய் உள்பட இந்த தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விஷயங்களை வேற வேற மன்றங்களுக்கு நகர்த்தி விட்டு தப்பிக்கிறது. அது நேரடியா ரெஸ்பான்ஸ் எடுக்க கூடாது. இதை முழுக்க முழுக்க அவன் என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் செந்தில் பாலாஜி தான் இந்த 41 பேரையும் ஆளை செட் பண்ணி சாக்கடை என்னுடைய மூடிய உடைச்சு எல்லாரையும் உள்ள தள்ளி எல்லாரையும் வரிசையா போய் மிதிக்க சொல்லி ஏற்கனவே போன வருஷமே ஸ்கெட்ச் போட்டிருந்தாருன்னு யாராவது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? நீ செந்தில் பாலாஜியா மனுஷன் இல்லைன்னு கூட சொல்லு. அந்த ஆளுதான் 3/4 மணி நேரத்துல ஓடி போய் பார்த்திருக்கான் இல்லையா? அவருக்கு பின்னால அதிமுக கட்சிக்காரங்க நாங்க நேரடியா போனோம். அதிமுக வந்தாங்க, இது திமுக வந்தாங்க, பல கட்சிகள், நாம் தமிழர், இடதுசாரிகள், ஒரு சிறுபான்மை அமைப்புகள், விசிகா, தமிழ் புலிகள், எல்லா கட்சிக்காரங்க அமைப்புகள் எல்லா பேரும் வந்தாங்க. இவங்க வந்தவன பூரா என்ன சொல்றான்னா, இவங்க பூரா தான் எங்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க.
யார பார்க்க வந்து வைக்கல. மருத்துவமனைக்கு பார்க்க போனோம் பாத்தீங்களா? எங்கள பூரா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பூரா தான் எங்களுக்கு எதிரா அரசியல தூண்டி விடுறாங்க. அவன் அந்த பேர் என்ன? தாவேகா வழக்கறிஞர். அவனெல்லாம் வந்துட்டு நீதிமன்றம் உடனடியா அவன புடிச்சு உள்ள போட்டுருக்கணும். அவன் விடுத்த ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றான் தெரியுமா? இது இந்த வழக்கு விசாரணை போக்க நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, எதுக்குமே ஆதாரம் இல்ல. மார்ச் வரியில இப்ப இதுல உண்மையிலேயே செத்தது எத்தனை பேர்னே எங்களுக்கு தெரியல. மார்ச் வரியில எத்தனை பேரை வேணா சேர்த்திருப்பாங்க. இருந்த பிணங்களையும் சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அப்படின்றான். எப்படி பேசுறான் அப்படி இவன்? இவனை நீங்க என்ன செய்வீங்க? இவ்வளவு கேவலமா எப்படிதான் உனக்கு இந்த கட்சிக்கு எப்படி வக்கீல் சிக்கிறாங்க? இந்த கட்சிக்கு எப்படி கேடர் சிக்கிறான்? இந்த கட்சிக்கு எப்படி நிர்வாகிகள் தலைமைக்கு வர்றான்? இதுதான் இந்த கட்சியினுடைய கலாச்சாரமா? இதுதான் இந்த கட்சியினுடைய லெவலா? கட்சிக்கு வழக்குக்கு வந்த வக்கீல் முகரை பாருங்க, பேசுற பேச்ச பாருங்க. அப்ப இது நீதிமன்றம் அதைத்தான் கேக்குது. எல்லாமே இப்படி என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, இது எப்படி கட்சின்னு கேக்குது. வரத்தானே செய்யும். ஏங்க எல்லாரும் மனசு, அதாவதுங்க நீதிபதியா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அவன் ஒரு பிள்ளைக்கு தகப்பன்ல, அவன் ஒரு குடும்பத்துல வாழக்கூடிய மனுஷன் தானே. அவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே, தமிழர்ல ஒருத்தர் தானே. அவன் கொந்தளிச்சு 4 கேள்வியை கேட்கத்தானே செய்வான், யாரா இருக்கட்டும். பொறுப்பா பதில் சொல்லணும். இதற்கு ஒரு நியாயமும் தீர்வும் கிடைக்கணும்னு சொல்றோம்ல. அவன் போய் சொல்றான் எங்கிட்ட நின்னுகிட்டு, உத்தரகாண்ட் ஏர்போர்ட்ல சொல்றான் ஆதவ் அர்ஜுனா, நீதியும் உண்மையும் வெளியே வரும். என்னடா வெளியே வர வேண்டியிருக்கு? இது என்ன வெளியே வர வேண்டியிருக்கு? அது ஒரு விபத்து. சரியா? விபத்துக்கு ஒரு பொறுப்புணர்ச்சின்ற அடிப்படையில தான் உன்னைய பொறுப்பு இருக்க சொல்றாங்க. உன்னை யாரும் கொலைகாரன்னு சொன்னாங்களா நேரா? விபத்து இப்படி நடந்துருச்சு நம்ம நடத்துற கூட்டத்துல. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறதை விட அந்த விபத்துக்கு நிவாரணம் தேடுவது, அந்த விபத்தின் காயங்களை ஆற்ற முடியாது, ஆற்றுவதற்கான முயற்சிகளை செய்வது, குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதல், செத்து போனவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது, இப்படியான மனிதாபிமான கடமைகளை ஏன் செய்யலன்னு நீதிமன்றம் வந்து கேட்க வேண்டியிருக்கு. விசாரணை ஆணையங்கள் கேட்க வேண்டியிருக்கு, ஊடகங்கள் கேட்க வேண்டியிருக்கு. அப்படி கேட்க வேண்டியிருக்குன்னா அவன் சமூகத்துல வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனிதனா? அதாவதுங்க சமூகத்துல இங்கிதம் சங்கீதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைய பார்க்க வச்சு தின்னாதையான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பிள்ளை பசியோட இருக்கு, குழந்தையா இருக்குன்னா, குழந்தைய பார்க்க வச்சு சாப்பிடா, ஒண்ணு கொடுத்துட்டு தின்னு, இல்ல அதுகிட்ட மொத்தமா கொடு இல்லையா? இதெல்லாம் தான் இங்கிதம் சங்கீதம். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க சமூக பொறுப்பு உள்ளவன். இந்த சமூக பொறுப்பு இல்லாத சமூக உதிரிகளாக, சமூக விரோதிகளாக, சோசியோபாத்ன்னு சொல்லக்கூடிய சமூக விரோத நடத்தை உள்ளவர்களாக இந்த கும்பல் இருக்கான். அதனால விஜய் உள்பட நிறைய பேர் அதை சுட்டி காமிச்சிட்டாங்க. விஜய் உள்பட இந்த நிர்வாகிகள் அனைவரும் இவங்க கைது செய்யப்படணும். இதற்கு இவர்கள் மீதான பொறுப்பற்ற தனம் என்கிறதுல இருந்து வழக்கு போடணும் இவங்க மேல. சரியா? அந்த விபத்து ஏற்படுத்தின பேருந்து பறிமுதல் செய்யப்படணும். இதெல்லாம் இந்த நடவடிக்கை எல்லாம் அவசியம். அப்பதான் அடுத்த கூட்டம் ஒழுங்கா நடக்கும். அது யாரும் நடத்தினாலும். மதுரையில பொது நல வழக்கு போட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. என்ன, இப்படி கூட்டம் நடத்துறவங்க என்னென்ன முறைகள்ல நடத்தணும் அப்படின்ற சில ஒழுங்கு விதிகளை நீதிமன்றம் வெளியிடுவதற்கு ஒரு குழுவை உருவாக்கி ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. எனவே இது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மனசாட்சி கேட்கக்கூடிய மனிதாபிமான கேள்விகள். இந்த திருட்டு பசங்களை
இவன் அந்த வடக்க ஓடி இப்படி ஒளிஞ்சு திரிஞ்சு முன்ஜாமீன் வாங்குறதுக்கும் அதுக்கு இதுக்கும் ஒரு கிரிமினல் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்றான் பாத்தீங்களா? இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இவங்க எல்லாம் தூக்கி குண்டாசுல வைக்கணும். வழக்குகள்ல தூக்கி குண்டாசுல வைக்கணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய கிரிமினல் தனம் பின்னால வெளியே வருது. நான் அந்த சம்பவத்துக்காக குண்டாசுல வைக்கணும்னு சொல்லல. ஆனா அவருடைய நடவடிக்கை முழுக்க தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எதிரானது. அவ்வளவு கிரிமினல்லா வர்றான் அவன்லாம். ஆரம்பத்திலேயே இவனெல்லாம் கையும் களவுமா பிடிபட்டிருக்கிறான். இது ரொம்ப நல்லது. இந்த தேர்தலுக்கு முன்னால இவனுங்க எல்லாம் பிடிபட்டிருக்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே சார். இவ்வளவு நேரம் இந்த கேள்வி பார்வைக்காக பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றிங்க, நன்றி.